ஹாய் டியர், டுடே நம்ம ஜங்குக்கி எஃப்எஃபோட 11வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டில் எதில் முடிச்சிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் நினச்சி ஜங்குக் பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூமில் இருக்கிற பாட்டிக்கிட்ட முத்தம் முத்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இல்லை லிப்பு அப்படிங்கிற மாதிரி லிப் கிஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. பாட்டி அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என் பேத்தி என்னடா பண்ணேன்னு நினச்சி கோவத்தில் கதவு திறக்க அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அது நீங்கள பாட்டின்னு. இதை அப்புறம் அங்கே வந்துச்சுன்னு ஷாக்காக பார்த்துட்டு இருக்கிறதோட முடிச்சிருப்போம். ஸோ அது கட்டு என்னாச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். கண்ணை முடிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாட்டி அப்படியே கதவை திறந்ததுமே ஜெக்கே வந்துட்டு பயந்து போய் கீழே விழுந்திருப்பாரு. அப்போது பாட்டி அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து நின்றுட்டு அவரோட காதை பிடிச்சி அப்படியே திருகுது. அப்படியே திருகிட்டு இப்படி மேலே தூக்குவாங்கள்ல, அந்த மாதிரி தான் ஜெக்கேவும் பாட்டி 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 அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. அப்போது பாட்டி நல்லா காதை பிடிச்சி திருக்கிட்டு, படவா என்னடா பண்ண என் பேத்திய அப்படின்னு சொல்ல, நீங்கள் செம்ம தூக்கம், உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும், நல்லா தூங்கிட்டீங்க. கட்டிலுக்கும் பாத்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளியே தூரமாக தான் இருக்கும், ரொம்ப ஒட்டியெல்லாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் வரைக்கும் பார்த்தா அவனோட மொத்த கான்சன்ட்ரேஷனும் உங்கள் மேலே தான் இருக்குது பாட்டின்னு நினச்சிட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஜேகே நல்லா மாட்டிக்கிட்டாரு வசமாக. பாட்டி அப்படி கேட்குது, என் பேத்தியை என்னடா பண்ண ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி நல்லா திருக, இவர் பார்த்தீங்கன்னா பாட்டி 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 உன் பேத்தின்னு எது பண்ணல பாட்டி அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன, காலையில் முத்தம் கொடுத்துட்டு நைட்டு வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்கிற, தெரியாமல் தான் நீ ஊரில் இருக்கிற பிள்ளைங்களாம் முத்தம் கொடுக்குறியா, முத்தம் மேலே பொழி இருக்கா, அப்படியே ராசா மன்மதன் நினப்பாடா உன் மனசில் அப்படின்னு சொல்லி காதை எச்சா திருக, ஐயோ பாட்டி நான் உன் பேத்திக்கு முத்தம் கொடுக்கல அப்படிங்கிறாரு. அப்போ யார் கொடுத்தா அப்படின்னு கேட்க, அது நான் அப்படின்னு வரா. சொல்லுடா அப்போ என் பேத்திக்கு தானே கொடுத்தேன் அப்படிங்க. ஐயோ இல்லை பாட்டி நான் ஒன்றும் உன் பேத்திக்கு மட்டும் கொடுக்குறேன்னா வரிக்கைக்கு தான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் பாட்டி டக்குன்னு கையெடுத்துருது. அப்பா சாமி காது வலிக்குது அப்படின்னு ஒரு காதை தேய்ச்சிட்ருக்க, அட கரகம் பிடிச்சவனே ஆம்பளை பையனுக்கு முத்தம், அதுவும் வாயில், டேய் அசிங்கம் பிடிச்சவனே யாரா நீ, என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்க, இவருக்கு இப்போ தான் புரியுது, ஐயோயோ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், பாட்டி என்ன புரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே ஷாக்காக வந்துட்டு அப்படியே பாட்டியை பார்க்க, பாட்டினா காலை தூணு கீழே துப்பிட்டு, அசிங்கம் பிடிச்சோடனே இதெல்லாம் வேறு நடக்குதா, ஏண்டா ஆம்பளை பையனுக்கு போய் முத்தம் கொடுத்துட்டு வந்து அதை ஏன்டா ஏன் பேத்திக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குது. ஐயோயோ பாட்டி நீ நினைக்கிற மாதிரி இல்லை பாட்டி அப்படிங்கிறாரு. அப்புறம் என் பேத்தி சொல்லியிருக்கிறா, இந்த காலத்துலலாம் பொம்பளை பிள்ளைங்களும் கட்டிக்குது, ஆம்பளை பையனும் கட்டிக்குது, தப்பில்லை பாட்டின்னு. சரி அது உங்கள் விருப்பம், ஆனால் எதுக்குடா என் பேத்தி பின்னாடி தெரியற, காலையில் அவனுக்கு முத்தம் கொடுக்குற, நைட்டு என் பேத்திக்கிட்ட வந்து பேசுகிற என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ பாட்டி இல்லை பாட்டி புரிஞ்சுக்கோ, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அதுதான் அவள் தப்பாக பார்த்துட்டு வந்துட்டா, அவள் தப்பாக நினச்சிட்டான்னு அவகிட்ட சொல்கிறதுக்கு வந்தேன் அப்படிங்கிறாரு. ஓஹோ துறைக்கும் அவ்வளோ தைரியம் இருக்கா, உனக்கு என்ன தைரியம் தான் என் வீட்டுக்கு வந்து என் பேத்திக்கிட்டே பேசுறதுக்கு ராத்திரியில் வந்திருப்ப, அதுவும் பொம்பளை பிள்ளை பாத்ரூம் இருக்கும்போதே வந்து பேசுவாங்களாடா, அசிங்கம் பிடிச்ச உடனே கிரகம் பிடிச்ச உடனே சொல்லிட்டு அப்படியே காதை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி திருக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இவரால் என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல, இவருக்கு ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே வந்துட்டு பாட்டி இல்லை பாட்டி அது தெரியாமல் ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி நடந்துச்சு, அதனால தான் இவ காலை தப்பாக புரிஞ்சுட்டு வந்துட்டா, அவகிட்ட சொல்கிறதுக்காக வந்த பாட்டி அப்படிங்க. ஏண்டா நீ அவனுக்கு முத்தம் கொடுத்த கிரகத்தை ஏன்டா ஏன் பேத்திக்கிட்ட வந்து சொல்கிற, உனக்கு அவளுக்கு என்ன அப்படின்னு கேட்க, ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், நானே வந்து மாட்டிக்கிட்டேன், எல்லாம் இந்த கருவம் பிடிச்சவன் பண்ணுற வேலை, இவன் தான் பாத்ரூமில் இருந்தாலும் பரவாயில்ல போய் சொல்லுண்ணா, இப்படி ஆகும் நான் என்ன கனவா கண்ணேன் அப்படின்னு நினச்சிட்டு, பாட்டி இல்லை அது வந்துட்டு உன் பேத்திக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ரோட்டில் தெரியாமல் அப்படி பார்த்துட்டு வந்துட்டாலா, ஸ்கூல் படிக்கிற பிள்ளையாச்சு, நாளை பின்ன ஸ்கூலில் யாராவது போய் சொல்லி வச்சுட்டானா தப்பாக போய்டும்ல, அதுக்கு தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. டேய் இதோட நீ 2வது தடவை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க, இரு அன்னைக்கு 2 திருட்டு பசங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு அவள் கத்துனாலே, அன்னைக்கும் நீ தான் வந்தியா, இல்லையே நாளை வரலையே பாட்டி, நான் போலீஸ்காரன் திருடங்குற அப்படிங்கிறாரு. டேய் போலீஸ்காரனுக்கு ராத்திரி நேரத்தில் அடுத்த வீட்டில் என்னடா வேலை திருட மாதிரி அப்படின்னு பாட்டி கேட்குது. ஐயோ பாட்டி இங்கே பாருங்கள், நான் வீடு மாற்றி வந்துட்டேன், உன் பேத்தின்னு எனக்கு தெரியாது அப்படிங்க. என்னடா கதை விட்ற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இவர் பிடிச்சிக்கிச்சு ஒரு பக்கம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வரைக்கும் தான் அந்த பூச்செடிக்கிட்டு உங்களே பார்த்துட்ருக்கானே. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பாட்டின்னு கத்திட்டுருக்க, இவன் அந்த பக்கம் திரும்பி பார்க்கல, ஜஸ்ட் பாட்டிங்கிறது மட்டும்தான் கேட்குது. ஓ அப்படின்னா
இந்த ஒயனு பாட்டிக்கிட்ட சொல்லி எழுப்பிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கிறாளா சாரை? இந்த கிழவி எந்திரிச்சாதானே? இரு அப்போ நான் என் சார் அவரை போட்டு தள்ள சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இரு கிழவி, உன்னை இப்படி போட்டு தள்ளுறேன்னு சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்குறான். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கல், ஓகேவா, குச்சி கட்டை கூட கிடையாது, கல், பூச்செடி வைக்கிற இடத்துல கல் வச்சு தடுத்துருப்பாங்களே தண்ணி போத்துக்காமல். ஸோ அதுக்காக கல் இருக்கும். அந்த கல்லை ஒன்று அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுருக்குறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம தூக்கம். ஸோ இவர் இன்னுமே அந்த பக்கம் பாட்டின்னு கத்திட்டு இருக்க. இவன் பார்த்தீங்கன்னா ஓகே சார், நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த கிழவியை நான் கொஞ்ச நேரத்துக்கு மயக்கத்தில் வச்சுருக்கேன் சார், நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக பேசுங்க அவகிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கல்லை ஓங்கிட்டு நிற்கிறான். அவனை பார்த்தா மயக்க வைக்கிற மாதிரியெல்லாம் தெரியல, போட்டு தள்ளுற மாதிரி நின்றுட்டுருக்குறான். ஸோ கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கத்தில் இருந்திருப்பீங்களா? உங்கள் கனவுல வேறு என்ன அப்படின்னா ஒரு மாதிரி அந்த வானம் இருக்குல்ல, நீங்கள் பெட்ஷீட் தான் போத்தி படுத்துருக்கீங்க, பட் உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா அந்த வானமே வந்து உங்கள் மேலே விழுகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவ்வளோதான், வானம் வந்து மேலே விழுந்தால் என்ன பண்ணுறது? ஸோ பெட்ஷீட் தான் மூடி இருக்குது, பட் இருந்தாலும் டக்குன்னு 2 கை 2 காலை பேன் மேலே தூக்குவீங்க பாருங்கள். இவனும் கரெக்டாக கல்லை போடுறதுக்கு அப்படியே குனிஞ்சிருப்பான், ஆனால் கல்லை கிட்ட கொண்டு வந்திருப்பான். ஸோ நீங்கள் டக்குன்னு இப்படி கை காலை மேலே தூக்கவும் கால் பட்டு அந்த கல் பார்த்தீங்கன்னா அவன் தேலை லைக் நெத்திலேயே போயிட்டு விழுந்துடுது. ஸோ நல்லா அவன் கையை வச்சு அவனே நெத்தியில் ஃபோர்ஸாக அடிச்சுக்கிற மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், அவன் அந்த இடத்துலயே பொத்துன்னு வாங்கி விழுந்துடுறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை காப்பாற்றுங்க, வானம் இடிஞ்சு விழுகுது, என் மேலே விழுகுதுன்னு கத்திக்கிட்டு இருக்கிறீங்க தூக்கத்தில். ஸோ பாட்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கோம்ல, உனக்கு அந்த பையனை பிடிச்சிருந்தா நீ வந்துட்டு உனக்கு என்ன தோணுதோ சொல்லு, அதாவது உங்களை மற்றவங்க மாதிரி மிரட்டாமல் சண்டை போடாமல் திட்டாமல் உங்களோட வயசுக்கு புரிஞ்சுக்கிட்டு அந்த 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 டீனேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை சொல்லியிருந்திருக்கோம். ஸோ நீ நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு. அதனால தான் அது இன்னும் வந்துட்டு யாரையும் கூப்பிட்டு ஜெயிக்க மாட்டி விடலை. ஏன்னா நீங்கள் இவரை பற்றி தானே பேசிகிட்டே இருப்பீங்க, அதுக்கு தெரியும்ல. ஆனாலும் வந்துட்டு என்டா படவா ராஸ்கல், உனக்கு என்ன திமிரு இருந்தா ஏன் இடுப்பை பிடிப்பா அப்படின்னு கேட்குது. ஏன் பாட்டி, நான் எதுக்கு உன் இடுப்பை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாருடா அப்படின்னு சொல்லவும் இப்போ தான் குனிஞ்சு பார்க்குறாரு. இந்த பாட்டி கிள்ளில் இவர் வலி தாங்க முடியாமல் பாட்டியோட இடுப்பு பிடிச்சி கிள்ளிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான், அட நாசமாக போன கையை நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை எடுத்துக்கிறாரு. ஆனாலும் ஒரு கை தான் எடுத்துருப்பாரு, இன்னொரு கை அதாவது பாட்டியோட வயிற்றுலேயே தான் இருக்கும். அப்போ பாட்டி வந்துட்டு இன்னும் கோவம் வந்து நறுக்குன்னு காதை பிடிச்சி இன்னொரு திருக இவர் வலி தாங்க முடியாமல் பாட்டியோட இடுப்பு பிடிச்சி இன்னொரு கை வச்சிருப்பாரு. ஸோ அதை நல்லா திருக்கி விட்டுறாரு. அவ்வளோதான், பாட்டிக்கு செம்ம கோவம் வந்துருச்சு, வலி வேறு ஆயிடுச்சா. என்னங்க அப்படின்னு ஒரு கத்துனதான். அவ்வளோதான், ஜேகே கையெல்லாம் பிடிச்சி தட்டு விட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறாரு. வெளியே ஓடி வந்து அந்த பூச்செடி கிட்ட பார்த்தா வறுக்கி காணோம். அட பாவி, என்னை விட்டுட்டு ஓடிட்டியாடா, நான் மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு இவன் இங்கே இருக்கிறது தெரியாமல் ஜேகே பாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தப்பிச்சு போயிடுறாரு. ஸோ பைக்கை வந்துட்டு இவர் வெளியே கொஞ்சம் தள்ளி நிறுத்திட்டு வந்திருப்பாங்கள்ல, பைக்கிட்ட தான் நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாரு. ஆனால் அவன் அங்கே இல்லை. என்ன இவன் இங்கே இல்லை, அப்போ எங்கே இருக்கான் அப்படின்னு தெரியாமல் அவர் திரும்ப ரிட்டன் மெதுவாக வந்துட்டுருக்கிறாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாட்டி கத்திருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அப்பா தாத்தா அம்மான்னு சொல்லிட்டு எல்லோரும் எந்திரிச்சு வந்துடுறாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா பாட்டி கத்துனதில் எந்திரிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் எந்திரிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு கீழே இறங்குறதுக்கு வரும்போது உங்களுக்கு காலில் ஏதோ படுது, மண் மாதிரி இல்லை, லைக் அந்த தர மாதிரி ஃபீல் ஆகலை, ஏதோ ஃபீல் ஆகவும் குனிஞ்சு பார்த்தா வறுக்கி இவன் எங்கே கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயம் ஆகிடுச்சு. இவன் வந்தானா கண்டிப்பாக அவனும் வந்திருப்பானோ, அப்போ எதுக்கு பாட்டி கத்துச்சுன்னு சொல்லிட்டு பாட்டி நீ எதுக்கு கத்துன அப்படின்னு கேட்குறீங்க. அந்த படவாயை இடுப்பு பிடிச்சி கிள்ளிட்டாட்டி அப்படிங்குது. அட பாவி வரைக்கும் நீ ஏன்டா என் பாட்டி இடுப்பு பிடிச்சி கிள்ளிட்டு எங்கே படுத்துட்டு இருக்கிறியோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா எப்படி மாட்டிப்பீங்கல்ல, ஸோ அதனால் பயந்து போயிட்டு அது மேலே நீங்கள் இந்த பொருளையும் போற்றி விட்டுடுறீங்க. ஸோ அதை போற்றி விடும்போது கரெக்டாக ஜேகே பார்த்துட்றாரு. இவன் என்ன அங்கே பண்ணுறான், அவையே இவனுக்கு போற்றி விடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வந்துட்டு அந்த மதிலுக்கு அந்த பக்கம் நின்று எட்டி பார்த்துட்ருக்காரு. போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நகத்துக்கு அடிச்சுட்டு. ஸோ உங்களோட தாத்தா பார்த்தீங்க அப்படின்னா என்னடி எதுக்கு கத்துற அப்படின்ட்டு வராரு. அப்போ சுஜி பாட்டி பார்த்துட்டு யோ என்னை ஒருத்தன் இடுப்பை பிடிச்சி கிள்ளிட்டான் அப்படிங்குது. ஐயோயோ பாட்டி நீ ஏன் இப்படி சொன்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கா. யார் ஒன்னேவா, ஏமாண்டா அது ஏன் பொண்டாட்டி இடுப்பை பிடிச்சி கிள்ளினதுன்னு சொல்லிக்கிட்டு தாத்தாக்கு சமகம் வந்துச்சு. அப்படி வேட்டியில் எடுத்து மடித்து கட்டிக்கிட்டு நிற்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பா என்னம்மா சொல்கிற, இந்த வயசில் உன்னை யார் வந்து இப்படி பண்ண போகிறா அப்படிங்க, இந்த காலம் கெட்டு கிடக்குது, வயசானவங்கன்னு விடுறாங்களா இல்லை வயசு பிள்ளைங்கன்னு பார்க்குறாங்களாடா அப்படின்னு சொல்லி கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்குது. அப்போது உங்களோட அப்பாவும் தாத்தாவும் பார்த்தீங்கன்னா ஏமாதுன்ட்டு வந்துட்டுருக்க. கரெக்டாக உங்களோட அம்மா பார்த்துட்றாங்க. வச்சுட்டு போத்தி இந்த பக்கம் மயங்கி கிடக்குறான்ல அவனை பார்த்துட்றாங்க. ஏய் வயன்,
அங்கே என்ன இருக்குது, அது யார் அப்படின்னு கேட்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ உடனே வந்துட்டு, அம்மா இவன் தான் பாட்டியோட இடுப்புக்கு இல்லைனவன், அதான் இவனை அடித்து மயக்கம் பட வச்சு இந்த மாதிரி துணியை போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பார்த்தீங்கன்னா அவனை நோக்கி ஓடி வந்துட்டுருக்காரு. கரெக்டாக இப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் மயக்கம் தெரியும். அப்படியே அந்த போர்வையை எடுக்கலாம்னு நினச்சிட்டு கையை இது பண்ணுவான். பட் அதுக்குள்ளே தாத்தா அப்படியே பறந்து வந்து ஏர்லேயே பறந்து வந்து பொத்துன்னு அவன் மேலே ஏறி உட்கார, அவ்வளோதான் அவன் ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அவனுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. இப்போது அப்படியே அந்த போர்வையை அவன் வெளியே கூட மூஞ்சி இழுக்கிறதுக்கு விடாமல் அவன் மூஞ்சில் போட்டு போர்வை நல்லா சுற்றி தாத்தா பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா என் பொண்டாட்டியை வைக்கலையா, என் பொண்டாட்டியை வைக்கலையா, உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மூக்கு வாயின்னு சொல்லிட்டு நல்லா குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கிறாரு. இவனால் தாங்க முடியல, அடி ஐயோ என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறான். ஜேகே வந்து அந்த பக்கம் இவனுக்கு ஒவ்வொரு அடி விழுகும்போது அவருக்கே விழுகிற மாதிரி இருக்கும் போல் அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மூடி முழிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. இப்படி போய் மாட்டிக்கிட்டானே, இவனுக்கு அங்கே என்ன வேலை, இவனை நான் இங்கே தானே இருக்க சொன்னேன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது, போச்சு கொன்னே போடுவாங்க போலையே அப்படின்ட்டு, தாத்தா வீடு தாத்தா போதும் தாத்தா அப்படிங்கிறீங்க, நீ சும்மா இரு, என் பொண்டாட்டி மேலே கையை வச்சிருக்கிறான். ஏன்டா டேய், உனக்கு என் பொண்டாட்டி தான் கிடைச்சாலா, இதுக்கு தான் நைட்டில் வெளியே படுத்து தொலையாதானே கேட்குறாளா ஓ ஆயாக்காரி அப்படிங்கிறாரு. தாத்தா நீ சும்மா இரு தாத்தா, கொண்டுறா தாத்தா அப்படிங்கிறீங்க. அவனை உங்கள்கிட்ட அம்மா பார்த்தீங்கன்னா, மாமா 4 சேர்த்து போடுங்க மாமா, இவன் வயசானவங்களே இப்படி பண்ணுறாடா, நாளைக்கு வயசு பிள்ளை வீட்டில் வச்சுருக்குறோம், நம்மளோட நிலைமையில என்னத்துக்கு ஆகுது, போடுங்க மாமா அப்படிங்க. ஐயோ நான் யாரடா கில்லுன்னு சொல்லி இவன் கேட்டுட்ருக்கிறான். யாரை கில்னியா, என் பொண்டாட்டியா தாண்டான்னு சொல்லிட்டு தாத்தா அப்படியே வந்துட்டு, இப்போ பாரு உனக்கு பெரிய குத்தா கொடுக்குன்னு சொல்லிட்டு கையை மடக்கி நாம்பி ஓங்கி குத்துறதுக்கு இது பண்ணுவார். அப்போன்னு பார்த்துட்டு டக்குன்னு உங்களோட அப்பா வந்து ஸ்டாப் பண்ணிடுவார். அப்பா என்ன அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தா உங்களோட அப்பா தாத்தாவை தள்ளி விட்டுட்டு, இவனை இப்படி அடிச்சிங்கன்னா செத்து போயிடுவான், நம்ம தான் கொலைகேஸில் மாட்டிப்போம், மூஞ்ச தரங்க எவன் பார்க்கலாம் அப்படிங்க. ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயமாக இருக்குது, உங்களுக்கு பயமாக இருக்குது, ஜேகேக்கு பயமாக இருக்குது. இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க ஜேகே அந்த பக்கம் நின்றுட்டுருக்குறதே, அட்டுப்பாவி இங்கே என்னடா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவரை பார்க்க, அவர் வந்துட்டு இவனையே பார்த்துட்ருக்காரு. போச்சு 2 சேர்ந்து தான் வந்திருக்குது, ஒரு வேளை மாட்டிக்கிட்டாங்கன்னா நம்மளையே சேர்த்து கோத்துட்ருவாங்களே. ஏன்னா நீங்களும் வந்துட்டு அவர் கூட கொஞ்சம் நல்லா பேசுகிற மாதிரி கோவத்தில் சண்டையெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கீங்கல்ல, லைக் உங்களுக்கு அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம்ல, அதனால தான் பயந்துக்கிறீங்க. ஸோ இப்போ உங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா அவனோட மூஞ்சை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்துட்ருக்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் காலை பிடிச்சி நல்லா மிதிக்கிறீங்க, எந்திரிச்சு போடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ உடனே பார்த்தீங்கன்னா பிடிச்சி அப்படியே கண்ணை முடிட்டு எல்லாம் தள்ளி விட்டாரான். போர்வை வெளியே எடுக்கல, அப்படியே போர்வையோடு எந்திரிச்சு ஒரே ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கிறான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா எதிர் வீட்டு ஆள் இருப்பாங்கள்ல, எதிர் வீட்டு தாத்தா என்ன சாத்தம்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்பாரு. இவன் இப்படி போர்வை போத்திட்டு ஓடவும் அவர் பார்த்து பயந்து அங்கேயும் மயக்க மூட்டே விழுந்துடுறாரு. ஏன்னா இவன் பேய் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஸோ ஒரு வழியாக ஓடினதுமே நேராக ஓடிட்டு இருக்கிறான். ஜேகே வந்துட்டு வாடான்னு சொல்லி நின்றுட்டு இருந்தா, இவன் தான் கண்ணு மண்ணு தெரியாமல் போர்வை எடுக்காமே ஓடுறானே, அப்படியே நேராக போயிட்டே இருக்கிறான். ஐயோ இவன் எங்கடா போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு திரும்ப ஜேகே ஓடி போயிட்டு பைக் எடுத்துட்டு அவன் பின்னாடியே போயிட்டுருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் அப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமைதியாக கட்டில் உட்காந்துக்கிறீங்க. உங்களோட அம்மா பாட்டி தாத்தாலாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ உங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா, சரி காலையில் போயிட்டு ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்க. ஸ்டேஷன்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. யார்கிட்ட கொடுக்க முடியும், அவங்ககிட்டே தானே கொடுக்கணும் கம்ப்ளைண்ட்டும். ஸோ அப்படி தான் நீங்கள் ஷாக்காக பார்க்க, பாட்டி வந்துட்டு அதே அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்குது. ஏன்னா அதுக்கு தெரியல இவங்க தான்ட்டு. நீ சும்மா இருமா, அப்புறம் நாளைக்கு வந்து ஒயின் ஏதாவது பண்ணால் என்ன பண்ணுறது, என் பொண்டாட்டி ஏதாவது பண்ணால் என்ன பண்ணுறது, இத்தனை வயசாச்சு உன்னையே விட்டு வைக்கல, இதுங்க 2 எங்கே விட்டு வைக்க போகிறானுங்க, முன்னாடியே கம்ப்ளைண்ட் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. எவன் பார்த்துருந்தனா ஆயிருக்கும், அதுக்குள்ளே தப்பிச்சு ஓடி போயிட்டான், கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்பா உள்ளே போயிடுறாரு. உங்களோட அம்மாவும் வந்துட்டு 2 பேரும் உள்ளே வந்து படுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் பாட்டியும் ஒரே ரூமில் தான் படுத்துருக்குறீங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு படப்படப்பன்னு இருக்குது. எதுக்கு வந்தான் அவன், வெளியே என்ன பண்ணான், இவன் எதுக்கு இங்கே வந்தான், இவன் எதுக்கு பாட்டிக்கு இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவன் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா வைனு அப்படின்னு கூப்பிடுது. என்ன பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அந்த பையனை பற்றி விசாரிச்சியா அப்படின்னு கேட்க, எந்த பையன் அப்படின்னு கேட்குறீங்க. அதான் ஒரு பையனை அன்றைக்கி சொன்னியே போலீஸ்காரன்னு அப்படின்னு கேட்க, ஏன் திடீர்னு ஏன் கேட்குற அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை அவன் நடவடிக்கையே சரியில்லைன்னு நினைக்கிறேன்டி, ஏன்னா ஆம்பளை பிள்ளைக்கு மொத்தம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்கண்ணா, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி சந்தேகமாகவே இருக்குது அப்படிங்க.
உனக்கு யாரை பாட்டி இதை சொன்னா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. யார் சொன்னாவா? நான் பாத்ரூமில் இருக்கிறேன் நீ நினச்சி அவன் என்கிட்ட வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான். உண்மை சொல்லு, ஏதாவது பண்ணியா? அவன் நிஜமாவே அந்த பையனுக்கு தான் முத்தம் கொடுத்தானா இல்லை உனக்கு ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்னு கேட்குது. ஐயோ என்னால் எதுவும் பண்ணல பாட்டி அப்படிங்கிறீங்க. ஏண்டி அப்போது உனக்கு கொடுக்கலான்னு கோவிச்சிட்டு வந்தியா? அதுக்கு தான் சமாதானப்படுத்த வந்தானா அப்படின்னு இப்படி கேட்குது. ஏய் லூசு சூச்சி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்ல. இல்லைடி, அவன் வந்து உங்ககிட்ட ரொம்ப சமாதானப்படுத்துகிற மாதிரியே பேசிகிட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்சு அவன் தெரியாமல் அந்த பையனுக்கு முத்தம் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஏதோ ஆக்சிடென்ட்டுண்ணா அப்படிங்க. அதை நீ நம்புறியா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், அவன் தெரியாமல் பண்ணங்காட்டிக்கு தானே வந்து இப்படி உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு வந்தான். நீ வேற அதை பார்த்துட்டியாமாவே? சரி, உனக்கு அந்த பையனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா என்ன? நான் விசாரின்னு சொன்னால் நீ என்ன அவங்ககிட்ட சண்டை போட்டு கோச்சிட்டு வர அளவுக்கு போயிருக்க அப்படின்னு கேட்குது. ஐயோ இல்லை பாட்டி, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. இப்போ தான் உங்களுக்கு புரியுது. ஆமாம்ல, நம்ம அவனை பிடிச்சிருக்குன்னு அவன்கிட்ட சொல்லக்கூடல, எதுக்கு கோச்சிட்டு வந்தோம்? அவன் நம்மள எதுக்கு சமாதானப்படுத்தணும்? நாமே எப்படி கோச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் யோசிக்கிறத பார்த்துட்டு சுச்சி பாட்டி பார்த்து, ஏய் என்ன யோசிக்கிற? அந்த பையனை பிடிச்சிருக்குதா என்ன அப்படின்னு கேட்குது. ஏன் பாட்டி கேட்குற அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஏய் என்ன பாட்டிங்கிற, கால்மி சுஜி அப்படிங்கவும். சரி, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏன் சுஜி கேட்குற அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா அவன் எதனா தப்பு பண்ணா அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக உன்னை பார்க்க வரான். அதனால அவன் கண்டிப்பாக அதை வேணும்னே பண்ணியிருக்க மாட்டான். மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லுது. மன்னிச்சு விடவா? சரி, அது இருக்கட்டும், அவனை நான் பார்த்துக்கிறேன். நீ ஏன் அந்த கற்றுன? நிஜமாவே அந்த கூட இருந்த கான்ஸ்டபிள் உன்னை கிள்ளி வச்சிட்டானா? இடுப்பு பிடிச்சி கிள்ளுற வரைக்கும் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? ஆனால் அவன் ஏன் பெட்டுக்கடியில் கடந்தான் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா, அட அவனா, அவன் எங்கே அங்கே வந்தான்? என்னை இடுப்பு பிடிச்சி கிள்ளுனுட்டு டா அந்த பெரிய போலீஸ்கார் தம்பி தான் அப்படின்ட்டு வைக்கப்படுது. எது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷாக்காக எழுந்திரிச்சு உட்காந்து கேட்க. அடி ஆமாடி, அவன் தான் என் இடுவை பிடிச்சி கிள்ளி போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போதி படுத்துருச்சு. அவ்வளோதான், முக்காடு போட்டு படுத்துருச்சு வெக்கத்தில். உங்களுக்கு நான் கோபமாக வருது. ஏண்டா அங்கே கை வச்சு கடைசியில் என் பாட்டி இடுப்பில் கை வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இருடியும் உனக்கு இருக்குது, காலையில் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் தூங்கவே இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியா ஜேகே வரைக்கும் கண்டுபிடிச்சி, அதாவது அவன் ஓடிட்டே இருந்துருப்பானே, இவர் பைக் எடுத்துகிட்டு போயிட்டு அவனை கூட்டிகிட்டு வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு இப்போ இவரோட வீட்டுக்கு அவர் போயிட்டாரு. ஆனால் அங்கே போனால் அவருக்கு தூக்கமே இல்லை. என்ன இது, எப்போ பார்த்தாலும் அசிங்கப்பட்டுட்டே இருக்கிறோம். ஒன்றா இவ தப்பாக எடுத்துக்கிறா, இல்லை அந்த கிளவி. ஆமாம், அந்த கிளவியை முதல்ல கரெக்ட் பண்ணணும், அப்போ தானே இவளை கரெக்ட் பண்ண முடியும். வரைக்கு கூட சொல்லிட்டு இருந்தானே, இப்போ நான் இவக்கிட்ட கெஞ்சறதுக்கு பதிலாக கிளவிக்கிட்டே கெஞ்சலாம் போலையே. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டே அப்படியே தான் ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பி அப்படியே ரொம்ப சீக்கிரத்தில் போயிட்டு இருக்கிறீங்க. அப்போ பாட்டி வந்துட்டு, என்னாடி ஸ்பெஷல் கிளாஸோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஒரு மார்க்கமாக கேட்க. ஆமாம் பாட்டி, ஸ்பெஷல் கிளாஸ் தான், ஒருத்தருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் தான். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. உங்களோட அம்மா வெளில வந்துட்டு, இது என்னது என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு நேரமாக போகிற அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குதுமா, அதான் போகிறேன் அப்படின்னு சொல்ல. இரு சரி நீ ஸ்பெஷல் கிளாஸுக்கு போகிறனா போயிட்டு போ, நாங்கள் காலையில் 10 மணிக்கு மேலே போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படிங்கிறாங்க. நீங்களும் சுச்சி பாட்டியும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டீங்க. ஐயோ எதுக்குடி, எதுக்கு அங்கெல்லாம் அப்படின்னு பாட்டி கேட்குது. அப்போ உங்களோட அம்மா அப்பா தாத்தா எல்லோரும் வெளியே வந்துட்டு, எதுக்கா நைட்டு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருக்குது, போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர வேணாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வேணாமே, கம்ப்ளைண்ட் எல்லாம் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்ல. சரி அதை அப்புறம் பார்த்துக்கலாம், சரி நீ ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் உள்ளே போயிடுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க.
நீங்களும் அப்படியே கோவமாக நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி மட்டும் அவன் வரட்டும், இன்றைக்கி அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜேகே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த 2 வயலுக்கும் நடுவில் ரோட் போகல. ஸோ அந்த ரோட்டு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன திட்டு மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க. லைக் அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வாய்க்கால் மாதிரி தண்ணி போகும். ஸோ அந்த மாதிரி தண்ணி போகிற இடத்துல கொஞ்சம் திட்டு மாதிரி உட்கார மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க. லைக் அது வந்து யாரும் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு. பட் அதில் உட்காந்துப்பாங்களே எல்லாரும், அந்த மாதிரி தான். ஸோ அது மேலே வண்டி நிறுத்தி, சரி ஓரத்தில் வண்டி நிறுத்திட்டு அது மேலே உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்படியே கோவமாக நடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்போ டக்குன்னு போயிட்டு நீங்கள் அவரோட ஷர்ட்டு காலை பிடிச்சி இழுத்து இந்த பக்கம் நிற்க வைக்க அவரே பயந்துருப்பாரு. பார்த்தா நீங்கள் வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ நீங்களும், டேய் பொறுக்கி அறிவில்லை, உனக்கு என் பாட்டி தான் கிடைச்சாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏய் எதுக்கு இப்போ திட்டுற அப்படின்னு கேட்குறாரு. ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் பாட்டி இடுப்பு பிடிச்சி கிள்ளியிருப்ப, அவ்வளோ வெறி பிடிச்சிருக்க இருக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவருக்கு வேறு ஐயோயோ இந்த பாட்டி சொல்லிச்சாட்டிருக்குதே, அது ஒரு ஓட்ட வாயாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் இங்கே பாரு, நேற்று நடந்த எல்லாமே நான் வேணும்னு பண்ணல, தெரியாமல் நடந்துருச்சு, அது ஒரு ஆக்சிடெண்ட்டு அப்படிங்கிறாரு. இது 4 முழுசாக உனக்கு ஆக்சிடெண்ட் நடந்துகிட்டே இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே பாரு என் புரிஞ்சுக்கோ, நான் நிஜமாவே அவனை தப்பானதாலும் நான் நினைக்கல, அவன் எனக்கு தம்பி மாதிரி, புரியுதா? நீ வேணா இன்றைக்கி அவனை சாயந்தரம் கூப்பிட்டு வர, அவன்கிட்டே கேளு அப்படிங்கிறாரு. அதானே, அவன் இல்லாமல் சாதா நடக்க மாட்டீங்களே எங்கேயுமே, இப்போ எங்கே போயிட்டான் அவன், எங்கே ஒழிச்சு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் நீ எதுக்கு அவனை போய் உனக்கு போட்டியாக நினைக்கிற? நீ எங்கே இருக்க, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்க, இப்போ இப்படி சொல்லுவ, அப்புறம் அவன்கிட்ட போயிட்டு என்ன ஏழ்றன்னு சொல்லுவல்ல அப்படிங்கிறீங்க. அம்மா தாயே மன்னிச்சுக்கோ, நான் நேற்று நடந்த எதுவுமே தெரிஞ்சு பண்ணலை, தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோ, வேணா காலில் லூட்டா அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தை கேட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக கோவம் குறைஞ்சிடுது. அவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீஸர் அவங்க காலில் விட்டான்னு கேட்கும்போது கையெடுத்து கும்பிட்டு நின்றுட்டுருக்காரா. அந்த ஸ்டேஜில் அவரை பார்க்கவும் கொஞ்சம் கோவம் குறைஞ்சிட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. அப்போது திரும்ப அவரும், கோவம் போயிடுச்சா அப்படின்னு கிட்ட வந்து கேட்குறாரு. ஏய் மரியாதை போயிடு, நீ எதுக்கு என் பாட்டி பிடிச்சி கிள்ளுனா, உனக்கு என் பாட்டி இடுப்பு தான் கிடைச்சதா கிள்றதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்க, ஸோ இது ரொம்ப கோவமாக கேட்கல, ஒரு மாதிரி மெதுவாக லைட்டாக ஒரு சின்ன ஒரு கோவத்தில் கேட்குற மாதிரி தான் கேட்குறீங்க. அப்போ அவரும், ஏய் நான் வேணும்னே பண்ணலடி, ப்ளீஸ் என்னை மன்னிச்சுக்கோ அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் நான் எவ்வளோ மன்னிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ உனக்கு என் மேலே கோவம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நான் என் மேலே கோவப்படணும் அப்படிங்கிறீங்க. என்னடி சொல்ல வர அப்படின்னு கேட்க, இங்கே பாருங்கள் சார், இன்ஸ்பெக்டர் சார், நான் ஏன் உங்ககிட்ட கோவப்படணும், நான் ஏன் உங்களை மன்னிக்கணும்? உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சரி நான் ஸ்கூலுக்கு கிளம்பணும், குறுக்க நிற்காதீங்க, தள்ளுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டுருக்குறீங்க. அவருக்கு என்னவா ஒரு நாளைக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறா, ஒரு நாளைக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுகிறா, இப்போ இவளை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, இவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, நான் இவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறேன்னு இவளுக்கு தெரியுதா தெரியலையா, இல்லை இவ என்ன நினைக்கிறா, சுத்த விட்றாளா அலைய விட்றாளா அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. ஆனால் இந்த பக்கம் நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே போயிட்டுருக்குறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டே நின்றுருக்காரு. மேலே பார்த்து வழக்கம் போல் அந்த காற்றுல கை வீசிட்டு பேசுவார்ல, அந்த மாதிரி தான் அப்படி பார்த்து புலம்பிட்டுருக்காரு வானத்தை பார்த்து. நீங்கள் அப்படியே திருப்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு சாரா வீட்டு வரைக்கும் போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் 2 பேர் ஸ்கூல் போயிடுறீங்க. இவரும் புலம்பிகிட்டே ஒரு வழியாக ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு. மணி ஒரு 10-11 ஆகுது. இன்றைக்கி எதுவும் கேஸெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. அப்போது அந்த ஏட்டம்மா வந்துட்டு, சார் கேஸ் இல்லையாவா, ஒரு பெரிய கேஸ் வந்திருக்கு சார் அப்படிங்கிறாங்க. பெரிய கேஸா, இங்கே வர சொல்லுங்கள் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கரெக்டாக உள்ளே வரது பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா, உங்களோட அம்மா, உங்கள் தாத்தா 3 பேரும் தான். ஐயோ இவனுங்களா அப்படிங்கிற மாதிரி ஜேகே எந்திரிச்சு நிற்க, இன்ஸ்பெக்டர் சார் நீங்கள் உட்காருங்க, நான் கேஸ் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போகிறேன். ஒரு பொறுக்கி புறம்போக்கு நேற்று என் பொண்டாட்டியை வந்து இடுப்பு பிடிச்சி கிள்ளிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. இதை கேட்டு ஜேகேக்கு பக்குன்னு ஆயிடுது. அவர் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காரு. எனக்கு கீழே இருந்து இவர் தானே. அப்போ தாத்தா பார்த்தீங்கன்னா பேப்பர் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை வாங்கி கம்ப்ளைண்ட் மேலே இப்படி கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுத்துட்டு, இவன் மேலே நீங்கள் வந்துட்டு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், இவனுக்கு நீங்கள் மரண தண்டனையோ ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ தான் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு சைன் பண்ணி 3 பேர் சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க பாட்டுக்கு வேறு எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் இதை மட்டும் சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ இவரும் அதை வாங்கி அப்படி பார்த்துட்டு, காலையில் அவன் என்னடானா எதுக்கு என் பாட்டி இடுப்புக்கு இல்லைன்னு சொன்னான், இப்போ இவங்க என்னடானா இங்கே நேராக கம்ப்ளைண்ட் கொடுக்கவே வந்துட்டாங்க. எப்படி
என்னை நானே அரெஸ்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. கரெக்டாக இவங்க வெளியே போவாங்களா 3 பேரும். அப்போ எதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா வறுக்கி வரான். ஸோ அவன் வரும்போது நல்லா காயத்தோடு வரான். தம்பி நில்ல அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. அப்போ வறுக்கி தாத்தா பார்த்ததுமே ஐயோ இந்த கிழவனா கண்டுபிடிச்சி இங்கேயே வந்துட்டானா, அந்த வைன் பிள்ளை சொல்லிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லி பயந்துட்டு பதற ஆரம்பிச்சிட்டான். இவன் பதறது அந்த பக்கம் இருந்து ஜேகே பார்த்துடுறாரு. போச்சு இவன் ஏதோ சொல்ல போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறாரு. எதுவும் சொல்லிடாதுடா அப்படின்னு பார்த்துட்டு. ஆனால் அவன் இங்கே பாருங்க நான்லாம் உங்கள் பொண்டாட்டி பிடிச்சி கில்லில் அவன் தான் அப்படின்னு சொல்ல வாயை திறக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜேகே ஓடி வந்து அவனை அப்படியே காட்டி பிடிச்சி வாயை பொறுத்து இழுத்துட்டு போயிடுறாரு. அப்போது இவங்க 3 பேரும் ஒன்றும் புரியாமல் ஆமாம் அந்த ஏட்டு தம்பி என்ன சொல்லறான், அம்மா உடம்பெல்லாம் என்ன காயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரியாமல் பார்த்துட்டு ஜேகே பார்த்துட்டு நான் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்களை அனுப்பி விட்டுறாரு. அப்போது இவனும் சார் என்ன சார் நீங்கள் சொன்னதும் போயிட்டாங்க அப்படிங்க. ஏண்டா அறிவு கிட்டவனே இப்படி தான் நீ கோர்த்து விடுவியா, அவங்க ஜஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் வந்தாங்க, நீ எல்லாம் என்ன கோர்த்துட்டு பார்க்குற அப்படிங்க. இல்லையா பின்னா நேற்று நீங்கள் பண்ண வேலைக்கு நான் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்கள் கூட வந்த பாவத்துக்கு என்னை லெஃப்ட் ரைட்டுன்னு வெளுத்து போட்டாங்க தெரியுமா, பார்க்க தான் கிளவேன் ஆனால் என்ன அடி அடிக்கிறான் தெரியுமா, கையெல்லாம் இரும்பு மாதிரி இருக்குது, ஒவ்வொரு பஞ்சும் அவ்வளோதான், உள்ள எனக்கு ஒரு பல்லு கூட இருக்காது போல இருக்குது, எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறான். அப்போ ஜேகேவும் உன்னை யாரும் அங்கே போய் இருக்க சொன்னா, உன்னை வெளியே தானே இருக்க சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன பண்ணுறது, நீங்கள் தான் பாட்டின்னு கத்துனீங்க, அப்போ பாட்டி எந்திரிச்சிடக்கூடாது, பாட்டியை வந்துட்டு மயக்கமாக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு அங்கே போயிட்டு அந்த பாட்டி மேலே கல் எடுத்து போகலான்னு போனால் கடைசியில் பார்த்தா அது ஒயின்னு, அவள் லூஸ் மாதிரி காலை தூக்குனா அந்த கல் திருப்பி என் தலையிலே வந்து விழுந்து நான் அங்கேயே விழுந்துட்டேன், அவள் ஏதோ என்னை பணத்தை மூடி வைக்கிற மாதிரி பெட்ஷீட்டை போட்டு மூடி வச்சிருக்கா, நீங்கள் தப்பிச்சு போயிட்டீங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தா என்னை பிடிச்சிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஜேகே அப்படியே அவனே பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. உங்களுக்காக நான் என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது, எப்போ பார்த்தாலும் எனக்கே தான் எல்லாம் வந்து வெடியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சினிங்கிட்டு கண்ணு தேய்ச்சிட்டு இருக்கா. சரிடா சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணி பேக்கில் அதாவது முதுகில் வந்துட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்ருக்காரு. அவனும் நீங்கள் இருக்கிறீங்கன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சார் இத்தனையும் நான் தாங்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இதை வேற அந்த ஏட்டெல்லாம் பார்த்துட்டு சரி நடத்துங்க நாங்கள் இங்கே நிற்கல நாங்கள் போயிடும்ன்ட்டு அவங்க இன்னுமே தப்பாக புரிஞ்சுட்டு போயிட்டுருக்குறாங்க. அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டு போகவும் ஜேகேக்கு மறுபடியும் பக்குனா இது சீக்காருமோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இவனை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. இவன் போய் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அப்போ இவரும் தள்ளி நின்றுக்கிட்டு இங்கே பாரு, தேவையில்லாமல் இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காத, நீ போயிட்டு வேலையை பாரு, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. வரைக்கும் அப்படி கீழே விழுந்துட்டு ஆமாம் இந்த மனுஷனை நான் என்னன்னு சொல்கிறது, இவராக கூப்பிட்டு கட்டி பிடிக்கிறாரு, இவராக பிடிச்சி தள்ளி விடுறாரு, என்னை பார்த்தா எப்படி தான் இருக்குது, எல்லாத்துக்கும் விளையாட்டு பொருளாயிட்டேன் இந்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எந்திரிச்சு அப்படியே போயிட்டு உக்காந்துட்டு இருக்கிறான். ஸோ இப்போது அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. மத்தியானம் போல் ஆயிடுச்சு. இப்போது ஜேகே பார்த்தீங்க அப்படின்னா அவர் சும்மா ரவுண்ட்ஸ்லாம் போவாரா, அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்காரு. அப்படியே பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு சும்மா அந்த பக்கம் இந்த பக்கம் போகிற வர பிள்ளைங்கள்லாம் பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்காரு. அது அவரோட ஹாபி. ஸோ அதை மாற்ற முடியல. அப்போது வரைக்கும் சொல்கிறான், சார் ஏன் சார் போகிற வர பிள்ளைங்களாம் இப்படி திங்குற மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க, ஏய் சும்மா கண்ணில் பார்த்தா எனக்கு கற்பா போயிடும் அப்படிங்கிறாரு. சார் நீங்கள் பார்க்குறதுலே எல்லாம் போயிடும் போல இருக்குது, பார்க்காதீங்க சார், அப்படி கேவலமாக இருக்குது, பார்த்தாலே பச்சையாக தெரியுது அப்படிங்கிறான். உனக்கு என்னடா பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் நான் யாராவது பார்த்தா உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது, சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. பிரச்சனை எனக்கு இல்லை சார் அப்படிங்கிறான். அப்புறம் வேற யாருக்கு பிரச்சனை, அந்த பிள்ளை அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு, பாரு கண்ணுக்கு அப்படியே கொழுக்கு முழுக்குன்னு இருக்குது, கண்ணை பாரு அப்படியே பண்ணு மாதிரி இருக்குது, அப்படியே பிடிச்சி கில்லாம் போல் இருக்குது, விட்டால் கடிச்சு சாப்பிட்லாம் போல் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பிள்ளையோட கண்ணம். அப்புறம் கண்ணு அப்பா கண்ணை வச்சுருக்கானா இல்லை மீனை எடுத்து கண்ணுக்கு பதிலாக வச்சானான்னு தெரியல, அப்படி இருக்குது. மூக்கு ஐயோயோயோயோயோ அதில் குட்டியோண்டு மூக்குத்தி என்ன அம்சமாக இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார் சும்மா இருங்க சார் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜேகே பார்த்தீங்கன்னா எதுக்குடா சும்மா இருக்கணும், கண்ணு கடவுள் படித்தது எதுக்கு, இப்படி அழகழகாக கலராக ஃபிகரை பார்க்கறதுக்கு தானே. ஸோ என் கண் அப்படி தான் பார்க்கும், யாராலையும் எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாது. அடாடே அங்கே பாருடா, ஐயோ இனிமா வேறு ஆஞ்சநேய பக்தம்மா, சரி நீ பார்க்க வேணாம் திரும்பிக்கோ, நான் பார்க்குறேன். கரெக்டாக அவள் செப்பல் கூட அவள் காலுக்கு பொருத்தமாக இருக்குது பாரு,
ரொம்ப நேரம் அப்படியே நின்றுட்டுருக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னானா பரவாயில்ல, நல்லா கண்ணுக்கு குளிச்சே பார்த்துட்டாவது இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவனும் சொல்கிறான் வேணாம் வேணாம் அப்படிங்கிறான். ஆனால் இவர் ச்சே போயிட்டாடா, சரி விடு, நம்ம அடுத்த ஆள் யாராவது வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க. இன்னொரு பிள்ளை ஏதோ ஸ்கூட்டியில் வந்துட்டுருக்குது. டேய் அங்கே பார்த்தியா, உனக்கு ஏன் பொண்ணுங்களை பார்த்தா ஆசை வராதா என்ன? எனக்கெல்லாம் அப்படியே ஊத்து மாதிரி வருதுடா ஆசை அப்படிங்கிறாரு. சார் வேண்டான்னு சொன்னால் நீங்கள் கேட்கவே மாட்டிங்களா? இப்படியெல்லாம் பார்க்காதீங்க சார், பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் இப்படி பார்க்கறது தப்பு அப்படிங்கிறான். என்ன தப்பு, என்ன பிரச்சனை உனக்கு இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்பயும் சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணாதீங்க சார், இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறான். டேய் என்னடா பிரச்சனை உனக்கு, நான் பார்த்தா உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாரு. சார் நீங்கள் பார்த்தா பிரச்சனை எனக்கு இல்லை அப்படிங்க, வேற யாருக்குடா அப்படின்னு மறுபடி கேட்குறாரு. அதோ அங்கே ஒரு பிள்ளை நிற்குதுல்ல அதுக்கு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறான். எவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா நீங்கள் அப்படியே ஸ்கூல் பேக்கை மாட்டிக்கிட்டு ஒரு மாதிரி அந்த பேக்கை, அந்த 2 கையை அந்த பேக்கில் பிடிச்சிட்டு நிற்போம்ல, அந்த மாதிரி முறைச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்குறீங்க. அவ்வளோதான் ஜேகே, இன்னைக்கு சோழி முடிஞ்சது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதோட இந்த எஃப்எஃப்ஐ இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கிறேன்டியே. ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நான் இன்னைக்கு எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பாய் சார். ஸ்டோரி பிடிச்சிருக்கா?